உங்ககிட்ட ஒரு 5 லட்சம் ரூபாய் மூலதனம் இருக்குன்னு வச்சுப்போம். மாசம் ஒரு 3% லாபம் எடுத்தா கூட 15,000 ரூபாய் கிடைச்சிடும். அப்பாடா, இந்த வேலையை விட்டுட்டு நம்ம ஒரு முழுநேர ட்ரேடர் ஆயிடலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆமா, இதுதான் நெறைய பேரோட ஆரம்பகட்ட கணக்கு. ரொம்ப சுலபமா தோணும். கரெக்ட். ஆனா நிஜத்துல அந்த 15,000 ரூபாயை நம்பி உங்க வீட்டு வாடகை, கார் இஎம்ஐ, அப்புறம் குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸ்னு நிஜ வாழ்க்கை உங்களை நெருக்கும்போது உங்க மூளையில என்ன நடக்கும் தெரியுமா? நீங்க ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க. ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா சிவப்பு நிறத்துல நஷ்டம் காட்டுது. அந்த நிமிஷம் வர்ற ஒரு பதட்டம் இருக்கு பாருங்க, அதுதான் மிகப்பெரிய எதிரி. படபடப்பு வருது பாருங்க. அதுதான் உங்க உண்மையான எதிரி. சார்ட்ல இருக்கிற கேண்டில் ஸ்டிக் இல்ல. வணக்கம். உங்களுக்கான தரவுகளின் இந்த ஆழமான தேடலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பேசப்போற விஷயம் பங்குச் சந்தையில லாபம் ஈட்டுறது அப்படிங்கிறது வெறும் வரைபடங்களை மனப்பாடம் செய்யறதுல இல்ல. அது ஒரு ஆழமான உளவியல், அப்புறம் ஒரு தத்துவத்துவமான போராட்டம். சரி, இதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். கண்டிப்பா பார்க்கலாம். இப்போ சமூக வலைத்தளங்களை திறந்து பார்த்தாலே ட்ரேடிங் அப்படிங்கிறது ஏதோ பணம் அச்சடிக்கும் இயந்திரம் மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, டெக்னிக்கல் அனாலிசிஸ் கத்துக்கிட்டா மார்க்கெட்ல தொடர்ந்து பணம் சம்பாதிச்சிடலாம்னு நம்புறாங்க. ஆமா, ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சா மார்க்கெட் அதை மதிக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. சரியா? 100%. ஆனா நிஜத்துல பாத்தீங்கன்னா, மார்க்கெட்க்கு உங்க ட்ரெண்ட் லைன் பத்தியோ இல்ல உங்க இஎம்ஐ பத்தியோ எந்த கவலையும் கிடையாது. சந்தை யாருக்கும் எந்த சம்பளமும் மாசம் மாசம் குடுக்கறதில்ல. ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப நீங்க சொல்றத பார்த்தா இந்த தொழில்நுட்ப பகுப்பாய்வு முக்கியமே இல்லைங்கிற மாதிரி இருக்கே. அப்புறம் ஏன் பெரிய பெரிய நிறுவனங்கள், ஃபண்ட் மேனேஜர்கள்லாம் சார்ட் படிக்கிறதுக்காக பல கோடிகளை செலவு பண்றாங்க? ம், இது ரொம்ப முக்கியமான கேள்வி. மக்கள் ஃபிபனாச்சி, எலியட் வேவ், ஸ்மார்ட் மணி கான்செப்ட்னு எவ்வளவோ கத்துக்கிறாங்களே, இதுக்கெல்லாம் எந்த அர்த்தமுமே இல்லையா? இது கொஞ்சம் முரணா தெரியலையா உங்களுக்கு? நான் அது முக்கியமே இல்லைன்னு சொல்ல வரல. அந்த இடத்துல தான் ஒரு நுட்பமான வேறுபாடு இருக்கு. டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது சந்தையில ஒரு வாய்ப்பை அடையாளம் காண, அதாவது ஒரு எட்ஜ் கண்டுபிடிக்க மட்டுமே பயன்படும். ஓ, அதாவது எங்க உள்ள நுழையிறதுன்னு தெரிஞ்சுக்க மட்டும்தானா? கரெக்ட். எங்கே நுழைவது அப்படிங்கிறது அது ஓரளவுக்கு கணிச்சு சொல்லும். ஆனா ஒரு முறை அந்த ட்ரேடுக்குள்ளே நீங்க நுழைஞ்ச பிறகு அந்த சார்ட்டுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. அங்கிருந்து உங்களுடைய உளவியல் மட்டுமே மொத்த ஆட்டத்தையும் தீர்மானிக்கும். மைண்ட் செட் ரொம்ப முக்கியம்னு சொல்றீங்க. ஆமா, நீங்கள் அந்த நஷ்டத்தை எப்படி எதிர்கொள்கிறீர்கள், ஒரு லாபகரமான ட்ரேடில் எவ்வளவு காலம் தாக்குப்பிடிக்கிறீர்கள் அப்படிங்கறத எந்த ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸும் சொல்லாது. அது உங்க மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். அப்போ இந்த ஃபிபனாச்சி, எல்லியட் வேவ் மாதிரியான விஷயங்கள்லாம் என்னதான் பண்ணுது? இது எல்லாம் கத்துக்கும் போது மக்கள் தங்களை ஒரு பெரிய நிபுணரா, மார்க்கெட்டே கண்ட்ரோல் பண்றதா நினைச்சுக்கிறாங்களே. அதுதான் மனித மூளையோட மிகப்பெரிய பலவீனம். இத இல்லியூஷன் ஆஃப் கண்ட்ரோல், அதாவது கட்டுப்பாட்டின் மாயைன்னு சொல்வாங்க. கட்டுப்பாட்டின் மாயை கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? அதாவது மனித மூளைக்கு நிச்சயமற்ற தன்மையை பார்த்தா இயற்கையாகவே ஒரு பயம் வரும். அதனால கடந்த காலத்துல சந்தை எப்படி நகர்ந்ததோ அதை வச்சு எதிர்காலத்தை கணிக்கிறான்னு நினைக்கிறாங்க. ஒரு கணித ஃபார்முலா மூலமா இந்த ஆக்ரோஷமான சந்தைய நம்ம கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துடலாங்கிற ஒரு மாயையை தான் இந்த குறியீடுகள் கொடுக்குது. ஓ, மூளைக்கு ஒரு நிம்மதி தேவைப்படுது. ஆமா, ஒரு அமைப்பான பாட்டனை பார்க்கும்போது மூளைக்கு ஒரு நிம்மதி கிடைக்கிறது. ஆனால் நிஜ சந்தையில பாத்தீங்கன்னா ரிஸ்கு, நஷ்டங்கள் மற்றும் எதிர்பாராத நகர்வுகள் எல்லாமே நிரந்தரமானவை. அதை மாத்தவே முடியாது. இதை நான் எப்படி பார்க்கறேன்னா, ஒரு ஓட்டுநர் உரிமம் வாங்குறது மாதிரி பார்க்கறேன். எல்லா விதிகளையும் படிச்சு உரிமம் வாங்கின உடனே ஒருத்தர் சிறந்த டிரைவர் ஆகிட முடியாது இல்லையா? கண்டிப்பா முடியாது. தியரி வேற, பிராக்டிக்கல் வேற. அதான், தியரி வேற, பிராக்டிக்கல் வேற. இப்போ சாலையில திடீர்னு ஒரு லாரி எதிரே கட்டுப்பாட்டை இழந்து வரும்போது பயம் தொண்டையை அடைக்கும் பாருங்க. அந்த பதட்டமான சூழ்நிலையில நாம எப்படி காரை கையாளுகிறோம் அப்படிங்கறத முக்கியம். கரெக்ட். அங்க எந்த ரூல்ஸ் புக்கும் வேலைக்காகாது. ஆமா, அங்க எந்த டிராஃபிக் தியரியும் வேலை செய்யாது. அதே மாதிரி மார்க்கெட்ல நம்முடைய அடிப்படை உயிர்வாழும் உணர்ச்சிகள், அதாவது அந்த சர்வைவல் எமோஷன்ஸ் எப்படி தூண்டப்படுது, அது எப்படி விதிகளையும் கட்டுப்பாடுகளையும் நம்மள மீறச் செய்யுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? மிகச் சரியான கேள்வி. அந்த பதற்றமான சூழ்நிலைன்னு சொன்னீர்கள் அல்லவா, அதுதான் பங்குச் சந்தையில பணத்தின் அழுத்தமாக மாறுது. பணத்தின் அழுத்தம், அதாவது அந்த மூலதனம் சம்பந்தப்பட்ட விஷயமா? ஆரம்பத்துல பேசின அந்த 5 லட்சம் ரூபாய் உதாரணத்தை எடுத்துப்போம். ஒருத்தர் தன் மூலதனத்துல மாசம் 3% லாபம் ஈட்டினால், அதாவது 15,000 ரூபாய் கிடைத்தால் முழுநேர வர்த்தகராகிவிடலான்னு நினைக்கிறார். மேலோட்டமாக பார்க்க இது ரொம்ப சுலபமான கணிதமா தெரியும். ஆனா நிஜம் எப்போ அவரை தாக்கும்?
அந்த 15,000 ரூபாயை வைத்து வீட்டு வாடகை, கரண்ட் பில், குடும்ப செலவுகள்னு சமாளிக்க முடியுமான்னு யோசிக்கும்போது தானே. அதேதான். பெரும்பாலான குடும்பங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த தொகை கண்டிப்பா பத்தாது. இந்த இடத்துல தான் மூளையின் வேதியியல், அதாவது பிரெயின் கெமிஸ்ட்ரி மொத்தமா மாறுது. பிரெயின் கெமிஸ்ட்ரியா மாறுதா? ஆமா. ஒரு ட்ரேடர் அமைதியாக வாய்ப்புக்காக காத்திருக்கும் ரேஷனல் திங்கராக இருந்து எப்படியாவது தப்பிக்க துடிக்கும் ஒரு டெஸ்பரேட் ப்ரொவைடராக மாறுகிறார். அவருடைய மூளையில் கார்டிசோல் என்ற அழுத்த ஹார்மோன் ரொம்ப அதிகமா சுரக்க ஆரம்பிக்கும். ஓ, அதாவது காட்டுல ஒரு சிங்கத்தை பார்த்தா மனித மூளை எப்படி பயந்து ஒரு தற்காப்பு நிலைக்கு, அந்த ஃபைட் ஆர் ஃப்ளைட் மோடுக்கு மாறுமோ, அதே மாதிரி ஒரு சிவப்பு கேண்டலை பார்த்ததும் மூளை ரியாக்ட் ஆகுதா? 100க்கு 100 அதேதான் நடக்குது. அந்த 15,000 ரூபாய் பத்தாதுன்ற அழுத்தம் வரும்போது அவர் ரொம்ப அவசரப்படுகிறார். சந்தை எந்த ஒரு தெளிவான வாய்ப்பையும் தராத போதும் வலுக்கட்டாயமாக ட்ரேடிங் செய்ய ஆரம்பிக்கிறார். அதாவது ஃபோர்ஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கிறது. ஆமா, லாபத்தை எப்படியாவது பெருக்கணும்னு லாட் அளவை கண்டமேனிக்கு அதிகரிக்கிறார். ரொம்ப முக்கியமாக நஷ்டத்தை தடுக்கும் ஸ்டாப் லாஸ்களை அவர் கேன்சல் செய்கிறார். ஒரு நிமிஷம், இந்த ஸ்டாப் லாஸ் கேன்சல் பண்றதுக்கு பின்னால இருக்கிற மனநிலை என்ன? ஏன்னா நான் கண்டிப்பா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்லிட்டு உள்ள வரவங்க தான் அதிகமா இந்த தப்பை செய்றாங்க. இதுக்கு பின்னால ஒரு வலுவான உளவியல் காரணம் இருக்கு. அத லாஸ் அவர்ஷன்னு சொல்வார்கள். மனித மூளை லாபத்தை விட நஷ்டத்தை 2 மடங்கு அதிக வலியாக உணரும்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஓ, லாபத்தோட சந்தோஷத்தை விட நஷ்டத்தோட வலி அதிகமா இருக்குமா? கண்டிப்பா. 1000 ரூபாய் லாபம் வரும்போது கிடைக்கிற சந்தோஷத்தை விட 1000 ரூபாய் நஷ்டம் வரும்போது மூளை அடையிற வலி ரொம்ப அதிகம். அதனால ஒரு சின்ன நஷ்டத்தை ஏத்துக்க மனசு வராம ஸ்டாப் லாஸை கேன்சல் பண்ணிட்டு மார்க்கெட் எப்படியும் திரும்பி மேல வரும்னு ஒரு முட்டாள்தனமான நம்பிக்கையில உட்கார்ந்திருப்பாங்க. அப்போ இது ஸ்ட்ராட்டஜியோட பிரச்சனை இல்லையா? இது கண்டிப்பா உத்தியின் பிரச்சனை அல்ல. இது பணத்தின் மீதுள்ள அழுத்தத்தின் பிரச்சனை. புரிஞ்சுது. அப்போ அந்த பற்றாக்குறை வரும்போது உணர்ச்சிகள் ஆக்கிரமிக்குது. எதிர்பார்ப்புகள் பொய்க்கும்போது ஒரு சின்ன நஷ்டத்தை கூட ஏத்துக்க முடியாம அவங்க ஈகோ உள்ள வருது. சந்தைய பழி வாங்கணும்னு ரிவெஞ்ச் ட்ரேடிங் பண்றாங்க. ஆமா, இதுதான் பெரும்பாலும் நிறைய பேருக்கு நடக்குது. சரி, உணர்ச்சிகளை மூளையில இருந்து முழுசா வெட்டி எறிய முடியாது. அது இயற்கையான உயிரியல் ரீதியானது. அப்போ அந்த உணர்ச்சிகள் தூண்டப்படாம இருக்க என்னதான் வழி? இங்கதான் வெற்றியாளர்கள் பயன்படுத்தும் கேபிட்டல் பிரிசர்வேஷன் அல்லது மூலதன பாதுகாப்பு உள்ளே வருதா? மிக சரியா சொன்னீங்க. அதுதான் வெற்றியாளர்களின் உண்மையான பலம். ஒரு தொழில்முறை ட்ரேடர், அதாவது ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர், தன்னை ஒரு சிறந்த தொழில்நுட்ப பகுப்பாய்வாளராக நிரூபிக்க என்னைக்குமே முயற்சி செய்வதில்லை. அப்போ அவங்க கவனம் எதுல இருக்கும்? சந்தையில் நீண்ட காலம் எப்படி தப்பி பிழைப்பது என்பதில்தான் அவர் கவனம் செலுத்துகிறார். ஒவ்வொரு முறையும் சந்தையை கணிப்பதிலும் தான் எடுத்த முடிவு சரியாக இருக்க வேண்டும் என்பதிலும் சாதாரண ட்ரேடர்கள் கவனம் செலுத்துறாங்க. அப்போ நிபுணர்கள் தப்பாவே கணிக்க மாட்டாங்களா? கணிப்பாங்க. ஆனால் நிபுணத்துவம் என்பது நீங்கள் கணித்தது தவறாக இருக்கும்போது உங்களுடைய மூலதனத்தை எப்படி பாதுகாக்கிறீர்கள் என்பதில்தான் அடங்கியுள்ளது. இதற்கு அவர்கள் பயன்படுத்துவதுதான் பொசிஷன் சைசிங். எனக்கு இத ஒரு உருவகம் மூலமா புரிஞ்சுக்க தோணுது. இப்போ இந்த பொசிஷன் சைசிங்க நான் ஒரு கப்பலின் வாட்டர் டைட் கம்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி பார்க்கறேன். ஓ, ரொம்ப நல்ல ஒப்புமையா இருக்கே, சொல்லுங்க. அதாவது பெரிய பெரிய கப்பல்கள்ல அடிப்பகுதியில நிறைய சின்ன சின்ன தனித்தனி அறைகள் இருக்கும். கடல்ல போகும்போது எதிர்பாராத விதமாக ஒரு பாறையில மோதி கப்பல்ல ஓட்ட விழுந்தா அந்த ஒரு அறையில மட்டும் தண்ணி நிரம்புற மாதிரி அதோட இரும்பு கதவை அடைச்சிடுவாங்க. இதனால மொத்த கப்பலும் முழுகாது. மிகச்சரியான உதாரணம். அதே மாதிரி ஒரு ட்ரேட்ல வர்ற நஷ்டம் உங்க மொத்த முதலீட்டையும் மூழ்கடிக்காம பாத்துக்கிறது தான் பொசிஷன் சைசிங். அதாவது உங்க மொத்த பணத்துல 1% அல்லது 2% மட்டும் ஒரு ட்ரேட்ல ரிஸ்க் எடுக்கிறது. இந்த ஒப்புமை சரியா? மிகவும் பொருத்தமான ஒப்பீடு. உங்கள் கப்பல் மூழ்காமல் இருப்பதே உங்கள் முதல் இலக்கு. ஒவ்வொரு ட்ரேடிலும் நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்ற அவசியமே இல்ல. தொடர்ந்து விளையாட பணம் வேணும் இல்லையா? கண்டிப்பா. நீங்கள் தொடர்ந்து விளையாட்டில் இருக்க உங்கள் மூலதனத்தை பாதுகாத்தாலே போதும். சந்தையை கணிப்பதை விட பொசிஷன் சைசிங் ரொம்ப முக்கியம்னு சொல்ல காரணம் என்னவென்றால், சிறிய அளவிலான ரிஸ்க் எடுக்கும்போது உங்கள் மூளையின் அந்த லாஸ் அவர்ஷன் தூண்டப்படாது. அதாவது பயம் வராதுன்னு சொல்றீங்க. ஆமா, பயம் வராது. மனம் நிலையாக இருக்கும்போது நீங்கள் எடுக்கும் முடிவுகள் ரொம்ப தெளிவாக இருக்கும். உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கும் ஒரு பெரிய ரிஸ்க் பல வருடங்கள் கஷ்டப்பட்டு உருவாக்கிய ஒழுக்கத்தையும் லாபத்தையோ ஒரே நொடியில் அழித்துவிடும். அப்படியென்றால் ட்ரேடிங் என்பது சந்தையை தாக்குவதல்ல, மாறாக நம்மை நாமே தற்காத்துக் கொள்வது, அதாவது டிஃபெண்டிங். ஒரு முரணான உண்மை என்னவென்றால், சொல்லுங்க.
பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளவு கடினமாக லாபம் ஈட்ட முயற்சிக்கிறீங்களோ அவ்வளோ வேகமாக நஷ்டமடைவீர்கள். ஏனென்றால் கடினமாக முயற்சிப்பது என்பது தேவையான இடங்கள்ல ஃபோர்ஸ் பண்ணி ட்ரேட் எடுப்பதை குறிக்கிறது. ஆமா, அது ரொம்ப ஆபத்தானது. சில நேரங்களில் எந்த ஒரு ட்ரேடும் எடுக்காமல் அமைதியாக காத்திருப்பது கூட ஒரு மிக சிறந்த உத்திதான். இது கேட்க விசித்திரமா இருந்தாலும் இதுதான் நிஜம்னு தோணுது. இதுதான் வர்த்தகத்தோட மிக முக்கியமான சூட்சுமம். இத நாம் இன்னும் ஒரு கோணத்துல பார்க்கலாம். உங்ககிட்ட ஒரு சுமாரான உத்தி இருந்து, ஆனால் மிகச்சிறந்த மனக்கட்டுப்பாடும் மூலதன பாதுகாப்பும் இருந்தா, நீங்கள் பல வருடங்கள் சந்தையில நீடிப்பீர்கள். ஆனா ரொம்ப சூப்பரான ஸ்ட்ராட்டஜி இருந்தா உலகத்திலேயே மிகச்சிறந்த 90% வெற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான உத்தியை, அதாவது ஒரு ஹோலி கிரேல் ஸ்ட்ராட்டஜியை வச்சிருப்பவருக்கு உணர்ச்சி நிலைத்தன்மை இல்லைன்னா ஒரு சில ட்ரேடுகள்லயே அவர் மொத்த பணத்தையும் இழந்துடுவார். அப்போ ஸ்ட்ராட்டஜியை விட சைக்காலஜி தான் எல்லாமே. ஆமா, மக்கள் வால்யூம் ப்ரொஃபைல், ஓபன் இன்ட்ரெஸ்ட், இண்டிகேட்டர்ஸ்னு பல விஷயங்களை கற்க பல வருடங்கள் செலவிடுகிறார்கள். ஆனால் நஷ்டத்தை எப்படி ஏற்றுக்கொள்வது, பொறுமையாக எப்படி இருப்பது என்று கற்றுக்கொள்ள ஒரு நிமிடம் கூட ஒதுக்குவதில்லை. இருக்குமே. இப்போ ஒரு ஹோட்டல் வச்சிருக்கோம்னா வாடகை கொடுக்கணும், கரண்ட் பில் கொடுக்கணும். அதே மாதிரி மார்க்கெட்ல தொழில் பண்ணும்போது இந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறத நாம கொடுக்கிற பிசினஸ் செலவா பார்க்க பழகணும். அதை ஈகோவா எடுத்துக்க கூடாது. சரியா? சரியாக சொன்னீர்கள். ஆனால் எல்லா மனிதர்களாலும் இந்த நிச்சயமற்ற தன்மையை உணர்ச்சி ரீதியாக தாங்கிக் கொள்ள முடியுமான்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குறிதான். ஏன் அப்படி சொல்றீங்க? ஒரு ட்ரேட் எடுத்து விட்டு அது லாபத்துல போகும்போது அந்த லாபத்தை உடனே புக் பண்ணிடணும்னு கை பரபரக்கும். ஆனால் நஷ்டத்துல போகும்போது மட்டும் ஒரு முட்டாள்தனமான தைரியம் காத்திருப்பார்கள். இதை உணர்ச்சி ரீதியாக தாங்கிக் கொள்ளும் திறன் எல்லோருக்கும் இயற்கையாகவே அமைவதில்லை. அது அவங்க தப்பில்லையே. இல்ல, அது முற்றிலும் இயல்பானதே. அதனாலதான் சொல்றேன், பங்குச்சந்தை என்பது அனைவருக்கும் ஏற்ற ஒரு தொழில் கிடையாது. இந்த இடத்துல ஒரு முக்கியமான கேள்வி வருது. நாம இவ்ளோ நேரம் முழு நேர ட்ரேடிங் பத்தி பேசணும். ஆனா நீண்ட கால முதலீட்டிற்கும், அதாவது லாங் டர்ம் இன்வெஸ்டிங்க்கும் இதே உளவியல் தேவைப்படுமா? மாதம் SIP மூலமா முதலீடு செய்றவங்களுக்கும் இது பொருந்துமா? நிச்சயமாக பொருந்தும். நீண்டகால முதலீடு என்பது பொறுமையின் உச்சகட்ட சோதனையாகும். அங்கும் காம்பவுண்டிங் வேலை செய்ய வேண்டுமென்றால் எமோஷனல் ரெசிலியன்ஸ் தேவை. முதலீட்டாளர்கள் டெய்லி சார்ட் பார்க்க மாட்டாங்களே. ஒரு வெற்றிகரமான முதலீட்டாளர் ஒவ்வொரு நாளும் சார்ட்டை பார்த்து கேண்டில்களை கணித்துக் கொண்டிருப்பதில்லை. அவர் ஒரு சிறந்த பிசினஸை வாங்குகிறார், அமைதியாக காத்திருக்கிறார். இப்போ 2020 மார்ச் மாதம் கொரோனா வந்தபோது சந்தை பாதாளத்திற்கு வீழ்ச்சி அடைந்தது பாத்தீங்களா? ஆமா, மார்க்கெட்ல எங்கும் பயம். நிறைய பேர் நஷ்டத்துல வித்தாங்க. யார் அந்த வீழ்ச்சியில் தப்பித்தார்கள்? உணர்ச்சி வசப்பட்டு தங்கள் பங்குகளை நஷ்டத்துல விற்காம நிதானமா இருந்தவர்களே நீண்டகால வளர்ச்சியின் முழுமையான பலனை அடைந்தார்கள். அதாவது மார்க்கெட் மேல போகும்போது சந்தோஷப்படுறதும் கீழே இறங்கும்போது பதற்றப்படுறதும் மனித இயல்பு. ஆனா அந்த இயல்பை உடைச்சு ஒரு ரோபோ மாதிரி எந்த சலனமும் இல்லாம செயல்படுறவங்க தான் இங்க ஜெயிக்கிறாங்க. ஆமா, எந்த எமோஷனும் இல்லாம இருக்கிறவங்க தான் வின்னர்ஸ். அப்போ ஒரு ட்ரேடராவோ அல்லது முதலீட்டாளராவோ மாறுவதன் உண்மையான முடிவு தான் என்ன? சோஷியல் மீடியால பாக்குற மாதிரி துபாய்க்கு டூர் போறது, ஸ்போர்ட்ஸ் கார் வாங்குறது, இதுவா உண்மையான வெற்றி? அதுதான் மிகப்பெரிய மாயேன்னு நான் ஆரம்பத்திலே சொன்னேன். வர்த்தகத்தின் உண்மையான முடிவு ஆடம்பர பொருட்கள் அல்ல. அது செல்ஃப் அவேர்னஸ், அதாவது சுய விழிப்புணர்வு. நான் இது உறுதியாக சொல்வேன். சுய விழிப்புணர்வா? எப்படி சந்தை நமக்கு அதை கொடுக்கும்? சந்தை என்பது உங்களிடம் உள்ள குறைகளை அப்பட்டமாக வெளிச்சம் போட்டு காட்டும் ஒரு பிரம்மாண்டமான கண்ணாடி. உங்களுடைய பொறுமையின்மை, பேராசை, பயம், உங்களுடைய ஈகோ மற்றும் உங்கள் உணர்ச்சி முதிர்ச்சியின்மை, இவை அனைத்தையும் அது உங்களுக்கே தோலுரித்து காட்டும். வாவ், இது கேட்கவே ரொம்ப ஆழமா இருக்கு. அழுத்தத்தின் கீழ் உங்க பணம் பறிபோகும் அபாயத்துல நீங்கள் உண்மையில் யார் என்பதை அது உங்களுக்கு காட்டும். இது ஏதோ ஒரு தத்துவ வகுப்பு மாதிரி இருக்கு. ஆக பணம் சம்பாதிப்பது கடினமல்ல, நம்ம மனதை நிலையாக வைத்திருப்பதே மிகவும் கடினமானது அப்படிங்கறத ஒரு அனுபவம் வாய்ந்த ட்ரேடர் கடைசில புரிஞ்சுக்குவார். ஆமா, அதுதான் உண்மை. மார்க்கெட்டை நம்மளை எப்பவுமே கட்டுப்படுத்த முடியாது. நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. அதனால இது சந்தையை அடக்குவதல்ல, உங்களை நீங்களே அடக்குவது. சரியாக பிடித்து விட்டீர்கள். சந்தையில் வெற்றி பெற டெக்னிக்கல் அனாலிசிஸ் தேவைதான். ஆனால் அது கதவை திறக்கும் சாவி மட்டுமே. அறையினுள் நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்பது உங்கள் மனலை பொறுத்தது. மனக்கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு சார்ட்களை பற்றி தெரியும், உலக பொருளாதாரம் பற்றி தெரியும். ஆனால் மிகச் சிலருக்கு மட்டுமே தங்களை பற்றி தெரியும்.
ஆகச் சிறந்த பகுப்பாய்வாளர்கள் சந்தையில் நிலைப்பதில்லை. ஆகச் சிறந்த உயிர் பிழைப்பவர்கள், அதாவது அந்த சர்வைவர்ஸ் மட்டுமே நிலைக்கிறார்கள். அருமையான ஒரு தொகுப்பு. நிச்சயமற்ற தன்மையை ஏற்றுக்கொள்வது, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது, எதிர்பார்ப்புகளை நிர்வகிப்பது, அப்புறம் பொசிஷன்ஸ் சரியாக அளவு செய்வது, மூலதனத்தை பாதுகாப்பது மற்றும் நீண்ட காலம் சந்தையில் உயிர் வாழ்வது, இதுவே உண்மையான வெற்றி என்பதை இந்த பகுப்பாய்வின் மூலம் உங்களுக்காக நாங்கள் விளக்கியுள்ளோம். கண்டிப்பா. இதை கேக்குறவங்க தங்களோட ட்ரேடிங் பயணத்துல இதை பயன்படுத்துவாங்கன்னு நம்புறேன். கேட்பவர்களே, அடுத்த முறை நீங்கள் ஒரு பங்குச்சந்தை வரைபடத்தை பார்க்கும்போது ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் திரையில் உள்ள அந்த பச்சை மற்றும் சிவப்பு கோடுகளை மட்டும் பகுப்பாய்வு செய்யவில்லை. அந்த ஏற்ற இறக்கங்களில் உங்கள் சொந்த உணர்ச்சிகளின் கட்டுப்பாட்டையும் சேர்த்தே சோதிக்கிறீர்கள். ரொம்ப அழகான ஒரு வாக்கியம் இது. முடிப்பதற்கு முன்பாக உங்களுக்கு ஒரு சின்ன சிந்தனைக்கான கேள்வியை வைக்கிறேன். சந்தை நம்முடைய உள்மன குறைகளை, பயங்களை, நம் ஈகோவை இவ்வளவு துல்லியமாக வெளிப்படுத்துகிறது என்றால், நாம் சந்தையில் அடையும் தோல்விகளை வெறும் நமது வர்த்தக உத்தியை சரிசெய்ய பயன்படுத்துவதற்கு பதிலாக நமது நிஜ வாழ்க்கையின் உளவியல் காயங்களை குணப்படுத்த ஒரு கருவியாக பயன்படுத்த முடியுமா? வாவ், இது உண்மையிலேயே யோசிக்க வேண்டிய விஷயம். ஒருவேளை சந்தையில் நாம் கற்கும் அந்த அதீத மனக்கட்டுப்பாடு மற்றும் ஈகோவை துறக்கும் தன்மை நம்முடைய நிஜ வாழ்க்கையையே, நம் குடும்ப உறவுகளையே மாற்றி அமைக்குமா? இது பற்றி சிந்தித்து பாருங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ஆழமான தேடலில் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்களே, நீங்க கொடுக்கிற ஒரு சப்ஸ்கிரைப் தான் இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட் கொண்டு வர மோட்டிவேஷனாக இருக்கும். நிஜமாவே ஒவ்வொரு வீடியோக்கும் பின்னாடி நிறைய நேரம், எஃபர்ட், எடிட்டிங், ரிசர்ச் எல்லாமே இருக்கும். அதுக்கெல்லாம் நீங்க கொடுக்கிற சப்போர்ட் தான் பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த். இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ், ரியல் அப்டேட்ஸ், என்டர்டெய்னிங் கான்டென்ட் எல்லாத்தையும் தொடர்ந்து பார்க்கணும்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனல் ஃபேமிலியில் ஜாயின் ஆயிடுங்க. லைக், ஷேர் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் இருந்தா இன்னும் நெக்ஸ்ட் லெவல் கண்டென்ட் கொண்டு வரும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. அடுத்த வீடியோல மீண்டும் சந்திப்போம்.